இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வயலுக்குள்ளே எவன் போயிருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணுறது. இந்த கொட்டமுத்து செடியை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். இவன் தான் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். எவன் உள்ளே போயிருக்கான், ஏன் கண்ணுக்கு தெரியாமல் எவன் உள்ளே போயிருக்கான். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கொட்டமுத்து செடியை இலையோடு சேர்த்து கசக்கி விட்டுறணும். கொட்டமுத்து செடியில் ஆமணக்கு செடியிலேருந்து மகசூல் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க காட்டி கொடுக்கணும், இலை எது பண்ணலாம் அங்கேயே மடக்கி அழிக்கணும். இது 3. மொதல் தட்டைப்பயிறு, 2வது கம்பு சோளம் மக்காச்சோளம், 3வது கொட்டமுத்து செடி. 4வது குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வயலுக்கு வரணும். வயலுக்குள்ளே இருக்க புழுக்களுக்கு சிம்ம சொப்பனம் குளவி தான். இப்போ தான் சொன்னோம். குளவிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வீட்டில் கூடு கட்டுற குளவி வயலில் இருக்க புழுவை தூக்கிட்டு வந்து கூடு கட்டுது. வயலில் இருக்கிற குளவி புழுவுக்குள்ளேயே முட்டை போடுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். குளவியில் மட்டும் 3.5 லட்சம் ஜாதி இருக்குது. 3.5 லட்சம் ஜாதி என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அரண்டுருவீங்க. அடுத்த பூச்சியோட முட்டைக்கு மேலே போய் உக்காந்து இது முட்டையை உள்ளே சொருகிட்டு வந்துடும்.